ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரப்பிலாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது கிட்ட வந்து பார்க் இருந்துச்சு. சரி குழந்தைய வந்து என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்க் இட்டுட்டு போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் இட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இட்டுட்டு போனால் ஒரே ரகலை. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிட்டான், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, மாட்டன் ஒரே ரகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ சமாதானம் பாட்டி இட்டுட்டு வந்துட்டு ஒரு 7 மணி போல் பார்த்தீங்கன்னா தோசைலாம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணி போல் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்க்கும் வந்து சொல்லித்தராங்க. குழந்தையால் ரைட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ரைட்டிங் சொல்லி தருவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து டெய்லி 2 கிளாஸு. ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ கஷ்டப்பட்டால் நாளைக்கு வந்து அவன் நல்லா இருப்பான்னு ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து அந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து வாழைப்பூ வடை வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு 10 மணி போல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண போனோம். 3rd பேபிக்காக பிளான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 2 பேபியும் அப்நார்மலாக பிறந்ததுனால 3rd பேபியாவது நார்மலாக பிறக்குமா, என்ன ஜெனட்டிக் டெஸ்ட் எதனா எடுக்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு போனோம்.